ராஜீவ், நான் வந்து ஆக்சுவலாக வந்து 2013 பாஸ் அவுட். ஸோ உங்களுக்கே தெரியும் 2013 பாஸ் அவுட்லாம் இப்போ வந்து ஜாப்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸி தான். ஒரு நான் பிஇ முடிச்சுட்டு நான் ஆக்சுவலாக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இந்த கம்பெனியில் ஆக்சுவலாக கிடைக்கல. அதே ஒரு 6 months தேடிட்டு இருந்தேன் 4 கம்பெனிஸில். நான் ஒரு எலக்ட்ரானிக் கிராஜுவேட்டு. அப்புறம் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்தாலே எனக்கு ஒன்றும் ஸ்கில்ஸ் ஒன்றும் இல்லை அந்த டைமில். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், நல்ல இன்ஸ்டியூட் தேட ஆரம்பித்தேன். ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் போகும்போது என்ன சொன்னாங்க, ஃபீஸ் சொன்னாங்க. எடுத்தோன்னே ஃபீஸ் சொல்லிட்டு 30,000 சொன்னாங்க. இப்போ ஜாயின் பண்ணால் 20,000, நீங்கள் இப்போ காசு கொடுத்தீங்கன்னா 20,000 அப்படின்னாங்க. இது வந்து எஜுகேஷனே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. சுத்தமாக பிடிக்கல அது. அடுத்த வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட்க்கு வந்து சும்மா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, சும்மா காசு வாங்குறாங்க அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. அடுத்த பயிலகம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஆக்சுவலாக ரிவ்யூஸ் பார்த்தப்போ ரொம்ப எல்லாம் நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. சரின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ வந்து ஆக்சுவலாக நான் என்ன பார்த்தேன், நான் வந்து கம்ப்யூட்டர் யூஸர் வந்து நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்னோட கம்ப்யூட்டரோட. ஸோ வந்து நிறைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவேன். அதனால தான் நான் வந்து டெஸ்டிங் சூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நிறைய டவுன்லோட் பண்ணி நிறைய சும்மா டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலாக என் பர்சன்டேஜும் லோ தான். ஸோ வந்து முத்து சார் வந்து எனக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணார். ஏதாவது ஒரு கம்பெனி கிடைக்கும், நீங்கள் வந்து சரியாக தேட மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து மணிகண்டன் சார் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எனக்கு 3 இன்டர்வியூ ரெஃபர் பண்ணார். 3வது கம்பெனியில் எனக்கு கிடச்சிச்சு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 5 இன்டர்வியூ தான் போயிருப்பேன். 5வது இன்டர்வியூவில் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோட மேனுவல் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா கமல் சார் எடுத்தார். அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவாக பேசினார். நான் மட்டும்தான் அந்த கிளாஸில் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் வந்துடுற மாதிரி அப்படிலாம் இருந்தது. அவர் வந்து நடுவில் தூங்கிடுவேன். ஆக்சுவலாக அவர் வந்து நடுவில் வந்து கேள்வி கேட்பார். இப்படிலாம் சொன்னால் அவனுக்கு வேலை கிடைக்காது, இப்படிலாம் சொன்னால் அவனுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப, அவர் சொன்னது உண்மைதான் ஆக்சுவலாக. சார் நான் நல்லா எனக்கு அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த அவங்க கொடுத்த மெட்டீரியல்லேருந்து தான் இது வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. முத்து சார் கிளாஸ், முத்து சார் சொல்லப்போனால் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவர் வந்து எத்தனை வாட்டி கேட்டாலும் நல்லா சொல்லி தருவார். ஸோ அவர் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. பைலட்லேருந்து 3 இன்டர்வியூ பண்ண சொன்னீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெராகோ போனீங்க, அதுக்கப்புறம் எலமெண்ட்ரி, அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் அந்த 2 கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ அங்கே இல்லாதது இங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இந்த இன்டர்வியூ உங்களால் போகும்? ஆக்சுவலாக இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. கேம்ஸும் மொபைல் ஆப்ஸும். நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹாபி, நிறைய கேம்ஸ் சொல்லோட நிறைய ஒரு நாளைக்கு 10 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க கேட்டால் உங்களுக்கு ஏதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஹாபியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அதனாலே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. என்ன மாதிரி கேம்ஸ்லாம் விளாடுவீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நான் நல்லா ஒரு ஆப்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கும் கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, இமிடியேட்டாக வந்து நான் நினச்சேன் வந்து எப்படியோ வீட்டில் கால் யூ பேக் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். பட் வந்து நீங்கள் மண்டிலேருந்தே வந்துருங்க அப்படின்னு நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். இல்லை நான் நிஜமாலே உங்களுக்கு வேலை கிடச்சிட்டாரா? ஸோ ஒரே ஒரு ஷாக் தான். ஓகே, தேங்க்யூ.